காலை வணக்கம் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவ என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வருணன் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம்ங்க. என்னங்க காலையில ஜிகர் தான்டா சாப்பிட்டீங்களா? ஏங்க பால் சாப்பிட்டீங்களா? இல்லங்க. காஃபி குடிச்சிங்களா? ஆமாங்க. தப்பு. இவங்க ஷோ விட்டு இன்னைக்கு அவுட். நான் மட்டும் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேச போற ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் நான் இங்க வந்து எதுக்காக குத்துக்கல்ல மாதிரி வந்து உட்கார்ந்து தப்பு பண்ணிட்டீங்களே, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டோமே உங்களை. நான் வந்து காலையில காஃபி குடிக்கிறது ஒரு தப்பா? காஃபி குடிக்கிறது தப்பு இல்லைங்க, அதுல பால் ஊத்தி குடிக்கிறீங்களா அது தப்புன்னு சொல்றாங்களே. தப்புன்னு சொல்றாங்க தானே, பட் அதை பத்தி எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்து கடைபிடிச்சிருப்பேன். திடீர்னு வந்து என் மேல குத்தம் நீங்க சொல்லக்கூடாது. நான் கூட கருத்தெல்லாம் சொல்ல, சும்மா உங்களை வம்பிழுத்து பார்த்தேன். பட் இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கருத்து சொல்ற டே இல்ல, கேள்விகளை கேட்டு விஷயத்தை பெற ஒரு டே. ஏன்னா இன்னைக்கு டைரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் மந்த். ஆமா, நான் கூட வந்து இதை பத்தி வந்து கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போ இதை பத்தி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. ஏன்னா அதனால வந்து நம்மளுக்கு வந்து நன்மைகள் ரொம்ப கம்மி தான், பட் தீமைகள் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி கூட வந்து பேசுறாங்க. மில்க் சம்மந்த ப்ராடக்ட்ஸ்னா இட்டர்னலா போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வித்துட்டு இருக்காங்க. நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளோட குக்கிங்ல இருக்கட்டும், நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ்லயும் அதுதான் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதை தவிர்க்கிறது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், சொல்ற கருத்தை முதல்ல உண்மையான பார்க்கணும், வீக்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய வேலை இருக்கு, டைம் வேற கம்மியா இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், ஒரு சூப்பரான முத்திரையை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி வந்து பேசலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற நோய்க்கான தீர்வு குரல் கம்மல் என்ற ஒரு நோய்க்கான தீர்வு. குரல் அப்படின்றது வந்து மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து வெளியில் பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து குரல் வளத்தை சார்ந்தது. இப்படிப்பட்ட இந்த குரல் வளமானது நமக்கு சரியாக அமையவில்லை என்றால், அல்லது இருக்கிறது கெட்டுப்போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான நோய்க்கான ஒரு தீர்வாக நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன அறிகுறிகள், நமக்கு இந்த குரல் கம்மல் நோய் இருக்குது அப்படின்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னா, நாம் பேசும்போது வந்து ஒரு விதமான சத்தம் சேர்ந்து வர்றது, காற்று அதிகமாக சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கிறது ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா தொண்டையில் வந்து ஒரு விதமான அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கிறது. மூன்றாவது நமக்கு பேச்சே வெளியில் வராத தன்மை ஆயிடுறது. இது மூன்றுமே நமக்கு வந்து ஒரு விதமான அறிகுறியாக எடுத்துக்கணும். குரல் கம்மல் நோய்க்கான தீர்வுகள் அப்படின்றது நம்ம விரல்களை மருத்துவரில் ஆராய்ச்சி செய்யும்போது 3 விதமான முத்திரைகளை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். முதல் முத்திரை வந்து பார்த்திங்கன்னா சங்கு முத்திரை, இரண்டாவது முத்திரை கிளிமூக்கு முத்திரை, மூன்றாவது முத்திரை வலம்புரி சங்கு முத்திரை. இந்த 3 முத்திரைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிடம் செய்ய வேண்டும். இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போமா? முதல் முத்திரை வந்து சங்கு முத்திரை. இது எப்படி செய்ய போகிறோம்? நம்மளுடைய இடது கையில் பாருங்கள், இடது கையில் வலது கையினுடைய பெருவிரலை இப்படி வைக்கணும். இறுக்கமாக இடது கையை மூட வேண்டும். இப்படி வச்சு இறுக்கமாக மூடிக்கணும். வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் நுனியால் இடது கையினுடைய பெருவிரல் நுனியை தொட்டு மற்ற 3 விரல்களையும் இப்படி மூடி வைக்க வேண்டும். இப்படி வச்சுட்டு உங்களுடைய மற்ற விரல்கள்லாம் இப்படி இருக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் சங்கு முத்திரை. இரண்டாவது முத்திரை கிளிமூக்கு முத்திரை. உங்களுடைய 2 கைகளிலும் சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் இந்த 3 விரல்களையும் இப்படி மடித்து உள்ளங்கையில் வந்து இப்படி இறுக்கமாக பிடிக்க வேண்டும். உங்களுடைய பெருவிரலை மடங்காத அளவுக்கு இப்படி நீட்டமாக வச்சு ஆள்காட்டி விரலை தொடணும். தொட்டுட்டு இந்த ஆள்காட்டி விரல் அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு வளைவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி வச்சிங்கன்னா இது வந்து கிளிமூக்கு முத்திரை. இந்த முத்திரை வந்து இரண்டாவதாக செய்யணும். ஒவ்வொரு முத்திரையும் 20 நிமிடம் செய்ய வேண்டும். இதில் குறிப்பு அப்படின்னா பெருவிரல் வந்து மடங்காமல் நேராக இருக்க வேண்டும். மூன்றாவது வலம்புரி சங்கு முத்திரை. இது வந்து சங்கு முத்திரை எப்படி செய்தோமோ அதைவே அப்படியே மாற்றி வலது கையில் செய்யணும். பாருங்கள், வலது உள்ளங்கையில் இடது கையினுடைய பெருவிரலை வைக்கிறீங்க. இப்போது வலது கையை இறுக்கமாக மூடிக்கிறீங்க. இடது கையினுடைய ஆள்காட்டி விரலால் வலது பெருவிரலினுடைய நுனியில் தொட்டு மற்ற 3 விரல்களையும் இப்படி சேர்த்து வச்சு பின்பக்கமாக அப்படி வச்சுக்கிறீங்க. இது வந்து வலம்புரி சங்கு முத்திரை. இப்போ நம்ம இந்த முத்திரைகள் செய்யும்போது சில குறிப்புகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நடந்துட்டு செய்யக்கூடாது, வெறும் தரையில் அமர்ந்துட்டு செய்யக்கூடாது, குளித்து முடித்தவுடன் அல்லது சாப்பிட்டு முடித்தவுடன் செய்யக்கூடாது, ஒரு அரை மணி நேரம் இடைவெளி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம தரையில் உட்காராமல் சேரில் உட்காந்து செய்கிறோம் அப்படின்னா காலில் வந்து தரையோடு தொடர்பு ஏற்படுத்தாத வண்ணம் ஒரு மின்கடத்தா பொருளை பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான சில குறிப்புகளை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் இந்த முத்திரைகளை எப்போ வேணாலும் செய்யலாம். பயணத்தின் போது கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த 3 முத்திரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பயன்படுத்துவதன் மூலம் குரல் கம்மல் என்ற அந்த ஒரு நோயிலிருந்து நம்ம விரைவாக நிவாரணம் பெற முடியும். இந்த தொண்டை கரகரப்பெல்லாம் உடனடியாக சரியாகும். அடுத்து இப்போ மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வில்வ இலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
எல்லா சிவன் கோவில்கள்லேயும் வில்வ இலை வந்து இரவு மாலை நேரங்களில் நமக்கு கிடைக்கும். அந்த வெளியிலேயே வச்சு விற்றுட்ருப்பாங்க. இந்த வில்வ இலையை வந்து நீங்கள் ஒரு 4 இலைகளை எடுத்து அப்படியே அரைச்சிங்கன்னா ஒரு சின்ன உருண்டை போல் வரும். அந்த உருண்டையை நீங்கள் வந்து தேனில் குழப்பி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, காலை இரவு 2 நேரமும் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 3 நாட்களில் எவ்வளவு தீராத தொண்டை கம்மல் நோய் இருந்தாலும் நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அது கூட இந்த முத்திரைகளை பயன்படுத்தும் போது முழுவதுமான தீர்வு நமக்கு கிடைக்கும். சாதாரணமாக சின்ன சின்ன நோய்கள் எல்லாமே எளிய மூலிகைகள் மூலமாக தீர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்றத நீங்கள் நம்பி இதை செய்துட்டு வர வேண்டும். இது பயன்படுத்துவதன் மூலமாக முழுமையான நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்வை அடைய முடியும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அதை பயன்படுத்தி நலம் பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு முத்திரையை கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இந்த பால் சம்மந்தமான விஷயங்கள் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த சாக்லேட்ஸ்லாம் இருக்குல்ல, சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90% பால் சம்மந்தமான சாக்லேட்ஸ் தான் இருக்குது நிறையா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பால் அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். ஆனால் வந்து பாலை வந்து முற்றிலுமாக தவிர்த்துடும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஷாக் தான் வரும். ஏன்னா ஒரு ரொட்டீனில் இருக்கிற ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து நம்ம இழந்துட்டோன்ற ஃபீலிங்கே நிறைய பேருக்கு வரணும் இல்லையா? அதாவது வந்து நம்மளை வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், இல்லை வந்து ஒரு 2-3 நாள் வந்து தொடர்ந்து நம்ம சரியாக வந்து தூங்கலை. இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஆனா இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து வெறும் ஸ்ட்ரெஸ்ஸோட நின்னுடுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா ஒபிசிட்டி வரைக்கும் கொண்டு போய் விடுதான். ஓகே, நான் கூட இந்த தூக்கமின்மைனா வந்து சாக்லேட் கசக்குது, வெயில் அடிச்சா குளிர்து, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைச்சேன். நான் சொன்னது வந்து லாக் ஆஃப் ஸ்லீப். அது கடைசியில் ஒபிசிட்டின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரிய வந்து சொல்ல. பட் இந்த ஒபிசிட்டினா நம்ம சும்மா அந்த மாதிரி சிரிக்கிற அளவுக்கு சாதாரண ப்ராப்ளம் இல்லை. ஒபிசிட்டி வந்து சில பேருக்கு வந்து ஹார்மோன் க்ரோத் ப்ராப்ளம்ஸால கூட இருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய வந்து எதெல்லாம் சாப்பிடணும்னு தெரியாம சாப்பிடுவாங்க. சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்ட கூட சாப்பிடுவாங்களா சௌமியா? அதுக்காக தான் இதை வந்து சொல்ல வந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ் இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லாம நிறைய வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், இல்ல ரொம்ப மூட் அவுட்டா இருக்கும், நம்மளுக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிறது தோணும். வியர்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பீப்பிள் லோன்லியா இருக்கும், அவங்களுக்குலாம் என்ன பண்றதுனே தெரியல, இல்ல யாருமே இல்ல, அவங்களுக்கு ரொம்ப சேடா இருந்தாங்க, ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாங்கன்னா அது வந்து அந்த சோகத்தை போக்குறதுக்காக இல்ல, அந்த சோகத்திலேயே அவங்களுக்கே தெரியாம சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம், வேற என்ன பண்றதுன்னே தெரியாம. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய நோய் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சித்த வைத்தியர் அருண்கிட்டயே கேட்கலாம். அதுக்கான உண்டான ஒரு தீர்வும் அவர் கொடுப்பாரு, பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நம்ம அதி உதரப்படமனை பற்றி பார்க்க போகிறோம். அதி தூளம் அப்படின்னு சொல்லுவோம், ஒபிசிட்டி அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க. அதிகமான உடல் எடை திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது, படிப்படியாக அது உடல் எடை அதிகரிச்சுட்டே போகக்கூடிய ஒரு நிலை தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆய்வு சொல்லுது, இன்றைக்கு இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட எடுத்த ஆய்வில் வந்து கிட்டத்தட்ட 60% பேர் வந்து உடல் எடைக்கு அதிகமாக இருக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த உணவு பழக்க மாற்றம் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இந்த உடல் எடையை அதிகரிச்சுட்டே வர்றதுனால பல்வேறு நோய்களுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். உடல் எடை அதிகரிக்குங்கிறது வந்து சமூகத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட, சமூகத்தில் நம்ம வெளியில் போகிறதுக்கு வந்து அவங்க சுய கௌரவத்துக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட, நோய் நிலையிலையும் உடல் நிலையிலையும் அது வந்து பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். பிற்காலத்தில் வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கோ, அதாவது சர்க்கரை வியாதி வர்றதுக்கோ, இல்லை குருதி அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கோ, இல்லை பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி பிரச்சனையாக இருக்கட்டும், அதாவது கருத்தரிப்பதில் முக்கியமான பிரச்சனை அந்த பிசிஓடி சினைப்பை கட்டிகளை குறிப்பிடுறோம், அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்குமே இருதய அடைப்பிலிருந்து மாரடைப்பிலிருந்து அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, ட்ரைக்ளிசரைடு அதிகமாகிறது, கல்லீரலில் கொழுப்பு பிடிதல் போன்ற பல்வேறு காரணங்களுக்குமே இந்த உடல் பருமன் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது பசி இல்லாமல் சாப்பிட்றது முக்கியமாக இதுதான். நம்ம சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட்றது, வேலை பார்க்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றது. இன்றைக்குள்ள ஸ்நாக்ஸே வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு வடிவத்தில் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து வறுத்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். அதுதான் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக உலகெங்கும் சொல்லப்படுது. உலகெங்கும் நடத்தக்கூடிய ஆய்வுகள்லையுமே இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸும் குளிரூட்டப்பட்ட அந்த குளிர்பானங்களும், சுவையூட்டப்பட்ட குளிர்பானங்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னும் முக்கியமாக உணவுப் பொருட்கள் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா கோடம்புளி, அதாவது பழம்புளின்னு சொல்லக்கூடிய கோடம்புளி நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு இருந்த அந்த புளியை வந்து உணவில் சேர்க்கும் போதும் அதிகப்படியான பசியை வந்து குறைக்கும், உடல் எடையை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். தினம் உணவில் அன்றாடம் சேர்க்கும் போது அதிகப்படியான கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றலும் இருக்கும். கல்லீரலில் படியக்கூடிய கொலஸ்ட்ராலையும் கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கோடம்புளிக்கு உண்டு. இந்த கோடம்புளியை உணவில் சேர்த்துக்கிறதும் ஜீரகம், இஞ்சி, வெந்தயம், பூண்டு போன்ற உணவுப் பொருட்களை, அதாவது நன்றாக செரிமானத்தை தூண்டக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுமாக இந்த உணவு முறையில் மாற்றம் ஏற்படுவதன் மூலமாக இந்த உடல் எடையை குறைக்க முடியும். மருந்துன்னு பார்த்தீங்கன்னா திரிபலாசூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த அந்த திரிபலாசூரணத்தை தினமும் காலை வேளை 2 கிராம் அளவு தேனில் குழச்சி சாப்பிட்டு வரும்போதும் உடல் எடை குறையும்.
நத்தைச்சூரின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த நத்தைச்சூரியோட மூலிகை பொடியை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பொடியாகவே கிடைக்கும். அதை வாங்கி காலை மாலை 2 வேளையை 2 கிராம் அளவு சாப்பிட்டு வந்தாலும் உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பசிச்சு சாப்பிட்டோம்னாலே நம்ம வந்து உடல் எடையை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், அதிகப்படியான கொலஸ்ட்ராலையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த உடல் பருமனிலிருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவர முடியும். ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனைக்கு உண்டான தீர்வை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பரங்கி பொரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். பரங்கி பொரியல்னா என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா? பம்கின் தெரியாதா? பம்கின் எனக்கு தெரியும், ஒபிசிட்டினால அஃபெக்ட் ஆன ஒரு வெஜிடபிள் தானே அது. ஏங்க பம்கின் தாங்க வந்து பரங்கிக்காய்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, அதை வச்சு பொரியல் பண்றாரா நம்மால? சூப்பரா இருக்கும் போல இருக்கே. பார்க்கலாம். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பரங்கிக்காய் பொரியல். இது எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கிய பரங்கிக்காய், கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது, பொட்டுக்கடலை பொடி, எலுமிச்சை சாறு, தேங்காய் துருவல், உப்பு, தேவையான அளவு மிளகு சீரக பொடி சுவைக்கு. இப்போ பரங்கிக்காயில் சேர்க்குறோம். முதல்ல இதில் நம்ம என்ன பண்ணணும், பரங்காய் சேர்த்த உடனே உப்பு சேர்த்துறோம். ஏன்னா பரங்காய் கூட தான் உப்பு அதிகமாக உருவாடணும். அதுக்கப்புறம் தேங்காய் தூள் சேர்த்துறோம். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துறோம். இதோட புளிப்பு சுவைக்கு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறோம். அப்போ இப்போ இந்த உப்பு கரைஞ்சிரும். இது கூட தேங்காய் துருவல். இப்போ பரங்காய், தேங்காய் துருவல், எலுமிச்சம்பழம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல ஒன்றா கிளறிக்கிறோம். இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் மிளகு சீரக பொடி போட்டுக்கிறோம். இந்த காரம் வந்து ஒரு ஷார்ப்பான காரமாக இருக்கும். மிளகு சீரக பொடி ஷார்ப்பான காரமாக இருக்கும் இல்லையா, அது மட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி சுவை கேட்க, இந்த சுவைக்கும் காரத்தை மட்டுப்படுத்தும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கிறோம். இந்த பரங்கிக்காய் நீர் வகை காய்கறி சேர்ந்தது. இந்த தாது உப்புகள் பார்த்திங்கன்னா இதில் வந்து உடலை சுத்தம் பண்ணக்கூடிய தாது உப்புகள் அடங்கிய காய்கறி இது. இது கூட வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இது வந்து அந்த தேங்காய்ன்றது ஒரு பழக்கவை சேர்ந்தது. இந்த பரங்கிக்காயோட தாது உப்பையும் தேங்காயோட குளுக்கோஸையும் உடைச்சி நம்ம உடலுக்கு ஏற்ற வடிவத்தில் அது கொடுக்கும்போது நம்ம உடனடியாக ஆற்றல் பெருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஜீரண சக்தியை பெருக்கும். இப்போ சுவையான பரங்கிக்காய் பொரியல் தயாராக இருக்குது. இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே தரலாம். எந்த உணவோடையும் இது சேரக்கூடிய துணை உணவு. இது ரொம்ப நல்ல உணவு. இதை வந்து நம்ம பொரியலை வந்து சேலட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையில் கூட இது வந்து நம்ம பேர் வச்சு சொல்லி சாப்பிட்லாம். இது சேலட் வகை சேர்ந்தது தான். பட் பொரியல் நம்ம தனியாக செய்யும்போது வீட்டில் சமைச்சு பொரியல்னு சொன்னால் தான் துணை உணவாக அதை பயன்படுத்துவாங்க. சேலட் வந்து துணை உணவாக பயன்படுத்துவாங்க, தனியாக சாப்பிடக்கூடிய உணவு நினச்சிவாங்க. இதை பொரியலாகவும் பயன்படுத்தலாம், சேலடாகவும் பயன்படுத்தலாம். ரொம்ப சுவையான உணவு. வேறு ஒரு நல்ல சுவையான உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. இந்த பம்கின் இருக்கு இல்லையா, அதாவது பரங்கிக்காய் வந்து ரிச் இன் ப்ரோட்டீன். இதனால என்னன்னா இதோட சீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீட்ஸ் வந்து பிளட் சுகரை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. குறிப்பா வந்து இந்த சித்த மருத்துவம்லாம் பண்றாங்களா, அதுல வந்து இந்த பரங்கிக்காயோட சீட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பரங்கிக்காய் மற்றதெல்லாம் பார்த்து சொல்லுவோம். உங்ககிட்ட எவ்வளோ சொத்துக்கள் இருக்கலாம், பட் என்கிட்ட ப்ரோட்டீன் அப்படிங்கிற பெரிய சொத்து இருக்கு, நீங்க என்கிட்ட அதுக்காக தேடி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. பட் அதை பொரியலாக பண்ணால் டேஸ்டியாகவும் இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாம இப்போ எதுவுமே பேசாம அப்படியே திரும்பி இறையன்பு சார் வந்து பார்க்க போறோம். அது அப்ரப்டா இருக்குமே. இட்ஸ் நாட் த வே வி டேக் த ஷோ. இல்லையா, நம்ம வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம வந்து டைம் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கணும். டைமை வேஸ்ட் பண்ணாதனா நான் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதே போதும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா how to save time அப்படிங்கற டாபிக். வெயிட் என்னங்க இது ரெண்டாவது தடவை நீங்க என்ன வந்து இக்னோர் பண்றது? உங்களை யாராவது இக்னோர் பண்ண முடியுமா? நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னு தெரியும், இருந்தாலும் கண்டுக்காம அப்படியே வந்து என்னோட வேலையை பார்த்து சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா how to save the time ஓட டாபிக் இங்க இருந்தே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நிறைய ஆக்டிங்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இத பத்தி பேசியே நிறைய டைம் வேற வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால வந்து நேரத்தை வந்து எப்படி நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம், சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இறையன்பு சார் சொல்றாரு, பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே எனக்கு டைம் பத்தலை, எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக இருக்கேன், என்னால் ஒரு லெட்டர் கூட எழுத முடியல, என்னால் வாக்கிங் கூட போக முடியல, சரியாக பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட முடியல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா? நமக்கு உண்மையிலேயே நேரம் வந்து போதாமல் இருக்கா? அப்படி என்ன ஒரு நாளைக்கு நம்ம செய்கிறோம்? ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர் எடுத்து காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு எழுதி பார்த்தாலே நம்ம நிறைய டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு பெட்டர் மீன்ஸ் ஆஃப் லைஃப் கிடச்சிருச்சு. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து போனதை விட வேகமாக போகிறோம். ஒரு தகவலை தெரிவிக்கிறத விட வேகமாக நம்ம தெரிவிக்கிறோம்.
வந்து ஒரு கணக்கை போடுறதை விட வேகமாக இப்போ கணக்கை போடுறோம். ஃபாஸ்டர் மீன்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன், ஃபாஸ்டர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஃபாஸ்டர் மீன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன், இது 3மே இப்போ கிடச்சிருக்கு. அப்போ உண்மையிலேயே நமக்கு வந்து நேரம் வந்து குறைவாக தான் தேவைப்படணும், நிறைய நேரம் நம்ம கையில் இருக்கணும். ஆனால் ஏன் வந்து நம்ம எல்லாருமே நேரம் பத்தலை அப்படின்னு சொல்கிறோம்? நிறைய பேர் தன்னுடைய அலுவலக வாழ்க்கையும் இல்ல வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது ஏன் பண்ண முடியாமல் இருக்குது? இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தப்பு. ஏன்னு கேட்டால் ஒர்க் ஹோம் பேலன்ஸ் வேணால் சொல்லலாம். ஏன்னா ஒர்க் அப்படின்னு பார்த்தாலே அதுவும் லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். ஏன்னா லைஃபுக்கு ஒர்க்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம பேசுகிறோம். இப்போ ஜான் ராபின்சன், ஜாஃப்ரி கேட்பி அப்படிங்கிற 2 பேரும் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாரத்தில் 35 மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஒருத்தருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது ஆவரேஜாக. சாட்டர்டே சண்டேயில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அப்போ 35 ஹவர்ஸ் கிடைக்குது. ஆனால் நாம் என்னன்னாக்க நமக்கு நேரம் வந்து போதில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இங்கிலாண்டில் 1,24,000 ஹவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணாங்க லைஃப்பில். ஆனால் இப்போ வந்து 69,000 ஹவர்ஸ் தான் அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெஷின்ஸ் வந்துருச்சு, மற்ற விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அப்போ இவ்வளவு டைம் சேவ் ஆகணுமே, இந்த டைம் ஏன் சேவ் ஆக மாட்டேங்குது? எதனால் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம அதிக வேலை பார்க்குறதுனால இல்லை, ஆனால் ஒரு குறைஞ்ச நேரத்தில் நிறைய ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஸ்குவீஸ் இன் பண்ணிடுறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு பையனை கொண்டு போய் ஒரு டியூஷனுக்கு விடுறது, இன்னொரு பையனை போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றது, அப்புறம் இவனை விட்டுட்டு இன்னொரு டியூஷனில் அவனை கொண்டு போய் விடுறது, இது மாதிரி ஒரு 2-3 மணி நேரத்தில் நம்ம நிறைய வேலையை ஸ்குவீஸ் பண்ணுறோம். அதனாலேயும் நமக்கு நேரம் போதாத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒன்று வந்து வேஸ்ட் பண்ணுறது, 2வது வந்து அவைலபிள் டைமில் நிறைய ஆக்டிவிட்டீஸை ஸ்குவீஸ் பண்ணுறது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மாடர்ன் சொசைட்டியில் வந்து நம்முடைய டைமை வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸில் போகுது. ஆக நேரம் போதலை அப்படின்னு நம்ம சொல்கிறத மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் வந்து காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் கிடைக்கக்கூடிய டைமில் என்னுடைய ஆக்டிவிட்டீஸை நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்குவீஸ் பண்ணுறோமில்ல, ஒரு 2-3 மணி நேரத்தில் நிறைய வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்று டயர்ட் ஆகிடும், அப்புறம் வந்து டிப்ரெஸ்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு நாள் முழுக்க நம்முடைய ஆக்டிவிட்டீஸை வந்து நாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வேலை செய்கிறது ரொம்ப அவசியம். 2வது வந்து தேவையற்றவற்றில் நாம் நேரத்தை செலுத்துவதை குறைத்து கொள்ள வேண்டும். நம்ம இமெயில் பார்க்குறதுனா இவ்வளோ தான் பார்க்கணும், இன்டர்நெட் பார்க்குறோன்னா இவ்வளோ தான், டிவி பார்க்குறதுனா இவ்வளோ தான், செல்லுனா இத்தனை காலம் தான், தேவையானவங்களுக்கு மட்டும்தான். இப்படி நம்ம ரேஷன் பண்ணி நாம் வாழ்க்கையை நகர்த்துவோமே. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய விஞ்ஞான வசதிகளுக்கு நாம் அதிக நேரம் உடையவர்களாக இருப்போம். ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வோம். நன்றி, வணக்கம். இந்த டைம் சேவிங் ஃபேக்டர் அப்படின்னு வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து காலில் சக்கரத்தை கட்டிட்டு வந்து ஓடுறேன், ஒரு நிமிஷம் கூட வந்து வேஸ்ட் பண்ணுறதே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ரையாரிட்டி அப்படிங்கிற ஃபேக்டரை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒரு 4 ஜாப்ஸ் இருக்கு வரும், அதில் வந்து முக்கியமான ஜாப்ஸ் எதுவோ அதை வந்து நம்ம முதல்ல வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஜாப்ஸ் வந்து லைன் அப் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வந்து சேவிங் யோர் டைம். கரெக்ட். முக்கியமான ஜாப் எதுன்னு பார்த்தா, இப்போ நம்ம டாபிக் பற்றி பேச வேண்டியது தான். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். பட் நம்ம சௌமியாவுக்கு வந்து நம்ம ஷோவில் ஆல்டர்னேட்டிவே இல்லை. ப்ளீஸ்யா, நிறைய ஐஸ்லாம் வைக்காதீங்க. நான் பிரேக்ல கண்டிப்பா குடிச்சிட்டா டாபிக் பத்தி பேசுறதுக்காக ஒரு ஃப்ளோல அதெல்லாம் வந்து சீரியஸா உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிராதீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஆல்டர்னேட்டிவ்ஸ் மந்த் அப்படிங்கறனால பால் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ், பால் அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து உணவு பழக்கம் வச்சுக்கலாம். பால் மூலியமா ஏற்படுற நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ வீகனிசம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்றதுக்காக கெஸ்ட் வராரு. நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காகவும் வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து நம்ம டெய்லி ஆல்டர்னேட்டிவ்ஸ் மந்த் பத்தி வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பாலை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பாலை தவிர்க்கணுமா, அது எங்களோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்கே கொஞ்சம் வந்து சின்ன ஒரு ஷாக் இருந்தது அப்படின்னா வந்து காலையில ஃபுல்லா நீங்க எவ்வளவு பெரிய கிளாஸ்ல பால் குடிச்சு தானே வந்திருக்கீங்க. நோயா, காஃபி அடிக்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க இதை சொன்னீங்கன்னா வந்து லைட்டா ஒரு ஹார்ட் அட்டாக் தான் வரும். ஆனா வந்து இது எதுக்காக வந்து இதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம், இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா ஷரண் அப்படிங்கிற ஒரு வீக்கெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஹெல்த் அட்வைசர் டாக்டர் சரவணன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். தேங்க்யூ so much for coming.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெஜிடேரியன் பீப்புள், அதாவது வந்து நான்வெஜ் வெஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் வீகனிசம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸாக வந்து நிறைய பேர் மத்தியில் பரவிட்டே இருக்குது. பட் சரியான மீனிங் அதுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஸோ வீகனிசம்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். வெஜிடேரியன் அப்படின்ற வார்த்தையோடைய முதல் பகுதி வெஜ், அப்படியோட எண்ட் வேர்ட் ஏஎன், அது ரெண்டையும் சேர்த்து தான் வீகன் அப்படின்னு ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து வீகன் அப்படின்னு சொல்கிறது வந்து வீகன் டயட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விலங்கு பொருட்கள் எதுவுமே இல்லாத, அனிமல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லாத முழுக்க முழுக்க தாவரங்களையே அடிப்படையாக கொண்ட ஒரு உணவு முறை. அதை தான் நம்ம வீகன் டயட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி, மீன், முட்டை, பால் பொருட்கள், தேன், இது மாதிரி எந்த விதமான அனிமல் ப்ராடக்ட்ஸுமே இருக்காது. இந்த வீகன் டயட் அப்படின்றது ஒரு உணவு முறை. இதோட ஒரு எக்ஸ்பேன்ஷன், இதையே ஒரு வாழ்க்கையிலையும் கொண்டு வருவது தான் வந்து வீகனிசம். இப்போது முழுமையான ஒரு வீகன் வாழ்க்கையை கடைபிடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணவில் மட்டும் இல்லை, அவங்க உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும், அவங்க பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்களாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவங்க கூடுமான வரை முடிந்த வரைக்கும் அனிமல் ப்ராடக்ட்ஸை வந்து தவிர்த்துடுவாங்க. அதாவது பிற உயிரினங்களை துன்பப்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீகனிசமுடைய ஐடியல். ஓகே. பட் மனித வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிலதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூலியமாக தவிர்க்கிறது அப்படிங்கிறதுனால வந்து என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சுக்காக வந்து வீகனிசம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுன்ற ஒரு இம்பேக்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த வீகனிசம் அப்படின்றது வந்து ரொம்பவே தேவையான ஒன்று அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் நம்மளுடைய ஆரோக்கியத்திலேருந்து தொடங்கி, உடல் ஆரோக்கியத்திலேருந்து தொடங்கி சுற்றுச்சூழல் வரைக்கும் நிறைய நன்மைகள் இந்த வீகன் லைஃப் ஸ்டைல்னால் கிடைக்கிது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாடுகளில் கூட நிறைய பேர் இப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி எல்லோரும் இந்த வீகன் டயட்டுக்கும் இந்த வீகன் லைஃப் ஸ்டைலுக்கும் மாறிட்டு வர்றாங்க. இது வந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கை முறை நிச்சயமாக கிடையாது. ரொம்ப எளிமையாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும். எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து டெய்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி வந்து ஃபோக்கஸ்டாக வந்து பேச போகிறோம் இல்லையா சார்? இப்போ வந்து பால் பொருட்கள், மில்க் அண்ட் நட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா வந்து எதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம்? பால் பொருட்களை நம்ம சொல்லக்கூடியது பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய், பன்னீர், சீஸ், அதுக்கப்புறம் மில்க் க்ரீம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லலாம். ஓகே. அப்போது நிறைய ரெஸ்டாரண்ட் போட வேண்டிய வருமே. நீங்கள் சொல்கிற நிறைய ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் அந்த மெனு கார்டில் இருக்கிற மாதிரி அப்படி இருக்குது. ஸோ பெரும்பான்மையான விஷயங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. இதுக்கு வந்து நிச்சயமாக ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. அதுக்காக ரெஸ்டாரண்ட்ஸ் மூடணுன்ற தேவையில்லை. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா டெய்ரி ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டெய்ரி ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ்லேருந்து, ஏன் இந்தியாவில் கூட டெய்ரி ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் வந்து கிடைக்கிது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பால் சார்ந்த பொருட்களெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக நிறைய விஷயங்கள், நிறைய சத்துக்கள் வந்து லேக் ஆகிடும் இல்லையா சார்? ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது? தன்னுடைய வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா டெய்ரியை வந்து தவிர்த்துட்டு அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் மட்டுமே வந்து சாப்பிட்டு ஒருத்தருக்கு அந்த சத்துக்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக டெய்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு உங்களுக்கு இப்போ வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலி நமக்கு டெய்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்றது தேவையில்லை. ஆனால் நம்ம எப்படி பழகி வந்துட்டோம் அப்படின்றதுனால இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். அதுவும் வந்து ஒரு ஹார்ட்கோர் நான் வெஜிடேரியன் டயட்லேருந்து இந்த வீகன் டயட்டுக்கு டிரான்சிஷன் ஆகி வர்றவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த மாற்றுப்பொருட்கள், பாலுக்கு மாற்றுப்பொருட்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ பாலுக்கு மாற்றாக வந்து நமக்கு வந்து சோயா பால் இருக்குது, தேங்காய் பால் இருக்குது, வேர்க்கடலை பால் இருக்குது, பாதாம் பால் இருக்குது, எள்ளுலேருந்து பால் எடுக்கலாம். அது மாதிரி சிறுதானியங்கள்லேருந்து நமக்கு பால் எடுக்க முடியும். ஓட்ஸ் மில்க் இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறத விட இது மாதிரி புதிய ஆல்டர்னேட்டிவ்ஸை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே. சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது பாலில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட அதிகமான அளவில் கால்சியமும், பயாலாஜிக்கலி அவைலபிள் கால்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தாவர உணவுகளில் நிறைய இருக்குது. கீரைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிறு வகைகள், அதுக்கப்புறம் இப்போ எள்ளுலாம் பார்த்திங்கன்னா பாலை விட 10 மடங்கு அதிகமான கால்சியம் இருக்குது. அதுலேருந்து நம்ம ஈஸியாக அந்த சத்துக்கள் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் வந்து வீகனிசமில் மெயினாக பால் பொருட்கள் வந்து முற்றிலுமாக தவிர்க்க சொல்கிறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். பால் பொருட்களை தவிர்க்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதல்ல வந்து பால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய இயற்கையான உணவே கிடையாது. பசுவின் பால் கன்றுக்கு தான் இயற்கையான உணவு, நமக்கு இயற்கையான உணவு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது ஒரு 2 வயசுக்கு மேலே வந்து பாலை ஜீரணிக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. உலகின் பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து பாலை ஜீரணிக்கக்கூடிய திறன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படின்னு மருத்துவர்களே வந்து அதை ஒத்துக்கக்கூடிய ஒரு உண்மை அது.
இது ஒரு காரணம். இயற்கையிலே வந்து பால் நமக்கு வந்து ஒரு உணவு கிடையாது. அது மாதிரி இப்போது நீங்கள் ஒவ்வொரு இந்த உயிரினத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விலங்குமே வந்து அது வளர்ந்து பெருசானதுக்கப்புறமா பால் சாப்பிட்றதில்ல. கண்ணுக்குட்டியே ஆனால் கூட அது வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் பசும்பால் குடிக்கிறதில்ல. ஆனால் வளர்ந்து அடல்ட் ஆனதுக்கப்புறமும் வேற ஒரு உயிரினத்துடைய பாலை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த பால் அப்படின்றது ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இதில் நிறைய விஷயங்கள், நிறைய கெடுதலான விஷயங்கள் இருக்குது. இந்த பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீன், கேசீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரோட்டீன் வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. டாக்டர் காலின் கேம்பல் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் வந்து த சைனா ஸ்டடி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அவர் பல வருஷங்கள் வந்து 20 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணார், உணவியல் பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருந்தார். அதோட ஆராய்ச்சி முடிவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் கண்டறியப்பட்டுள்ள கேன்சர் உண்டாக்கக்கூடிய பொருள்கள்லேயே ரொம்பவும் கொடூரமானது அப்படின்னு சொன்னால் பாலில் இருக்கக்கூடிய கேசீன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது அவ்வளோ வீரியம் உள்ளது, அது வந்து கேன்சர் உண்டு பண்ணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பாலில் இருக்கக்கூடிய இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் 1 IGF-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டியூமர்ஸ், கட்டிகளை வந்து அதிகமாக வளர வைக்கக்கூடிய தன்மை உள்ளது. இது வந்து உங்களுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் புற்றுநோய் இதெல்லாம் வர்றதுக்கு இது காரணமாக இருக்குது, IGF-1 காரணமாக இருக்குது அப்படின்றதையும் அறிவியல் பூர்வமாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து நிறைய பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாலுடைய சர்க்கரையை தான் லாக்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டிங்க்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பால் அப்படின்றது தேவையில்லை. நான் அதான் முதல்ல சொன்னேன், எந்த ஒரு உயிரினமும் பால் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்றதில்ல, நாம் மட்டும்தான் அதை சாப்பிட்டுட்ருக்குறோம். நம்மளோட இயற்கையான உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தாவரங்களை அடிப்படையாக கொண்ட உணவு தான். அதை தான் நம்ம சாப்பிடணும். அதுலேருந்தே நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஓகே. இது தவிர அடுத்த இன்னொரு ஆங்கிளில் ஏன் பால் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இந்த பால் பொருட்கள் அது வந்து கிடைக்கிறதுக்காக வந்து நம்ம நிறையவே கஷ்டம் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த விலங்குகளுக்கு, பசுக்களுக்கு வந்து நிறைய கஷ்டம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் அந்த உயிர்களை வந்து இவ்வளோ துன்பப்படுத்தணும், கஷ்டப்படுத்தி நம்ம வந்து அந்த பால் பொருட்களை சாப்பிடணுமா அப்படின்றது ஒரு எத்திக்கல் ஆஸ்பெக்டில் இன்னொரு கொஷின். ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பால் பொருட்களை தவிர்க்க சொல்கிறோம். இந்த பிரேக் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காஃபி பிரேக்கு இல்லை ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அட்ஜெக்டிவோட தான் வந்து சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு கூட இப்போ ஒரு மனசோர்வாக இருக்குது, எனக்கு ஒரு காஃபி டீ பிரேக் வேணும். பார்த்தீங்களா, வந்து விடிய ராமா எனக்கு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லலாம் தான் தோணுது. பிளாக் காஃபி பிளாக் டீ அப்படின்னு சொல்ல வந்தாங்க. பேசாம நம்ம கருப்பட்டியே வந்து பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டெய்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் மந்த்ல பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாஸ்டிக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு இணை பிரியாத உறவு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாடுங்க போய் பிளாஸ்டிக்கே சாப்பிடுது, அதை வந்து பாலா எடுத்து பிளாஸ்டிக் பாக்கெட்லேயே போட்டு நம்மளுக்கும் தந்துடுறாங்கப்பா. நாமளும் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து சில விஷயங்களை பற்றி வந்து கொஞ்சம் டெப்தா போய் ஆராய்ச்சி செய்யும் போதுதான் எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்றதே நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு புரியுது இல்லையா? பொதுவாக வந்து மனிதர்கள்லாம் எதுலையுமே ஏமாறவே மாட்டாங்க, அவங்களுக்குலாம் பிரெய்னி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இவ்வளோ டம்மா நம்ம இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகளும் கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா? தொடர்ந்து பேசலாம். ஓகே, நீங்க வந்து 2 ஆஸ்பெக்ட்ல வந்து சொன்னீங்க சார். எத்திக்கல் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து சொன்னீங்க. இதில் வந்து ஒரு சின்ன லாஜிக்கல் கொஸ்டின் தான் வந்து எங்களுக்கு தோணுது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரொம்ப வருஷமாக வந்து இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷமாக வந்து ப்ரிவலண்ட்டாக வந்து நடைமுறையில் ஒரு ரொட்டீனாகவே இருந்த ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் நம்மளுக்கு கெடுதல் அப்படின்னா வந்து என்றைக்கோ இதை வந்து எல்லாருமே மறுத்திருப்பாங்க இல்லையா? அதுதான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 75% பேருக்கு வந்து பாலை ஜீரணிக்க முடியாது அப்படின்றத மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. 90% இந்த ஆசிய மக்கள் தொகையில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாலை வந்து ஈஸியாக ஜீரணிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. அது மாதிரி ஆப்பிரிக்க மக்கள் தொகை அவங்களையும் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஈஸியாக பாலை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ நிறைய ஆசிய நாடுகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மியான்மராக இருக்கட்டும், இல்லைன்னா தாய்லாண்டாக இருக்கட்டும், இவங்களுடைய பாரம்பரிய உணவுகளில் பார்த்திங்கன்னா பசும்பால்ன்றது இருக்காது. சில நாடுகளில் தான் வந்து பாலை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு முன்னாடிலாம் பால் அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாலுமே கூட இப்போ இந்த சமீபத்தில் இந்த லாஸ்ட் ஒரு 20-30 வருஷமாக நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு அதிகமான அளவில் வந்து பால் வந்து யாருமே கன்சியூம் பண்ணலை அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மையான நிலை.
ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பால் பேக்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம ஊரில். எல்லா இடத்துலையும் வந்து பால் பேக்கெட் இருக்குது. அது பேக்கெட் பண்ணிட்டதுனால வந்து இன்ஃபேக்ட் அது வந்து ரொம்ப பியூராக இருக்குன்னு எல்லாருமே நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பாட்டில்டு மில்க்கும் இருக்குது. ஹார்மோன் ஊசி போடாமல் விற்கிறவங்களும் இருக்காங்க நிறையா பேர். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாக்கெட் பாலாக இருக்கட்டும், இந்த ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸ்லேருந்து வரக்கூடிய பால் எப்படிப்பட்டதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் எவ்வளோ கலப்படம் கலந்துருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரீசெண்டாக கூட ஒரு பெரிய விஷயமாச்சு, அதை பற்றியும் உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு சொல்ல முடியுமா? இது பொதுவாகவே வந்து நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸில் வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய ஹார்மோன் ஊசிகள் கொடுக்குறாங்க. பால் உற்பத்தி அதிகமாகணும் அப்படின்றதுக்காக ரீகாமினன்ட் போவைன் க்ரோத் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனை கொடுக்குறாங்க. இது மாதிரி உங்களுக்கு இன்னும் அந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் வந்து நிறைய ஆய்வுகள் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இதே நேரத்தில் இப்போ நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்காம கறக்கக்கூடிய பால் அது வந்து ஆரோக்கியமானதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு இயற்கையாகவே வரும். இதெல்லாம் வந்து இந்த ஹார்மோன்ஸ், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கலப்படம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கையான பாலாக இருந்தால் கூட, ஆர்கானிக் மில்காக இருந்தால் கூட அதுவும் நமக்கு ஏற்ற உணவு கிடையாது தான். ஏன்னு பார்த்திங்கன்னா இயற்கையான பால்லையும் வந்து 59 வகையான ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஹார்மோன் தான் அந்த இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கன்றுக்குட்டி வந்து ஒரு குறுகிய காலத்தில் வேகமான வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த 59 ஹார்மோன்ஸையும் அனபாலிக் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். அது கன்றுக்குட்டிக்கு தான் ஏற்றுறதே ஒழிய நமக்கு ஏற்றது கிடையாது. இந்த ஹார்மோன்ஸை நம்ம தேவையில்லாமல் சாப்பிடும்போது நம்ம வந்து இப்படி வளர ஆரம்பிச்சிடும். பொதுவாக ஒரு விஷயம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அது மெயினாக நம்ம மனிதர்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை ஹைப்ரிட் பண்ணி வச்சுக்காங்க. கத்திரிக்காயாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும். ஸோ வந்து கோழி பார்த்திங்கன்னா பிராய்லர் தவிர்த்துடலாம் அப்படின்னா நாட்டுக்கோழி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நாட்டு மாட்டோட பாலை குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு எல்லாம் சொல்கிறாங்களே. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சொல்லும்போது அதில் கூட வந்து சில தீமைகள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், வந்து தெரிஞ்ச பிசாசுக்கு வந்து தெரியாத ஒரு ஏஞ்சலுக்கு வந்து தெரிஞ்ச பிசாசு வந்து பரவாயில்ல, அந்த கான்செப்ட் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. சார் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் என்னென்னவோ வந்து கலக்குறாங்க, ஊசிலாம் வந்து போடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கூட இருக்கிறவங்க தான் வந்து ஒரு மாடு வளர்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மாட்டோட பால் வந்து கறந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன தீங்கு வந்து நம்மளுக்கு வரப்போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதை பற்றின கருத்துக்கள் சொல்லுங்கள் சார். நாட்டு பசுவுடைய பாலாகவே இருந்தாலுமே கூட அதுலேயும் வந்து கேசீன் இருக்க தான் செய்யும். கேசீன் அப்படின்றது அந்த பாலோடைய இயற்கையான ஒரு புரதம். அந்த கேசீனை பற்றி தான் நம்ம முதல்ல பேசிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அது நாட்டு பசுவுடைய பாலாக இருந்தாலும் அதுலேயும் இருக்க தான் செய்யுது. ரெண்டாவது சேச்சுரேட்டட் ஃபேட், அது வந்து இந்த பாலில் வந்து நிறையவே இருக்கும். எதுவாக இருந்தாலும், அது ஆர்கானிக் மில்காக இருந்தாலும் சரி, நாட்டு பசுவோட பாலாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஃபேக்ட்ரி ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய மில்காக இருந்தாலும் சரி. மூணாவது கொலஸ்ட்ரால், இதில் வந்து டைரெக்டாக மில்க்லேருந்து வருது. இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியது தான். ஸோ இப்போ ஃபார்ம் அனிமல்ஸ் மூலிமா கிடைக்கக்கூடிய நிறைய பயன்களை வந்து மக்கள்லாம் வந்து உபயோகிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு என்ன அப்யூஸ் நடக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸில் வந்து தான் நிறைய கால்நடைகளுக்கு வந்து நிறையவே அப்யூஸ் நடந்துகிட்ருக்குது. அது நம்ம கண்ணுக்கு புலப்படுறதில்ல, அதனால் நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஆனால் அது ஒரு நாள் போய் ஒரு ஃபேக்ட்ரி ஃபார்மில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் பொருட்கள், பொதுவாக அந்த அனிமல் ப்ராடக்ட்ஸே வந்து நம்ம தவிர்த்துருவோம். ஏன்னா எண்ணிலடங்காத துன்பங்கள் வந்து அந்த விலங்குகளுக்கு கொடுக்கப்படுது அப்படின்றது தான் வந்து உண்மை. இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பசு அப்படின்றத வந்து பால் கொடுக்குற மிஷினாக தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, பசுக்கு வந்து எப்பவும் பால் சுரக்கும் அப்படின்னா கண்ணுக்குட்டி பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த பால் சுரக்குது. அந்த ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன் டைமில் தான் வந்து பால் சுரக்குது. இப்படி அது காலம் முழுக்க பால் கொடுத்துட்ருக்கணும் அப்படின்றதுக்காக செயற்கை கருத்தரிப்பு மூலமாக அடிக்கடி ப்ரெக்னென்சி கொடுத்துட்ருக்காங்க அங்கே உள்ள பசுக்களுக்கு. அப்போ இது வந்து அந்த ஒரு பசுவுடைய உடலால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமை. அது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ப்ரெக்னென்ட் பண்ண வைக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு பெரிய கெடுதல். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த கண்ணுக்குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே தாயையும் கண்ணுக்குட்டியையும் பிரிச்சிடுறாங்க. பசுக்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த பசுக்கள் எல்லாமே அதனுடைய கன்றுக்குட்டிலாம் இருக்குன்னா அது கூட அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி ஒரு தாயும் குழந்தையும் வந்து
அந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்கோ அதே மாதிரி ஒரு எமோஷ்னல் பாண்டிங் வந்து ஒரு பசுவுக்கும் அதோட கண்ணுக்குட்டிக்கும் இருக்கும். இதை வந்து நம்ம கண்கூட பார்க்க முடியும். அப்போது அந்த கண்ணுக்குட்டியை வந்து அதுக்கிட்டேருந்து பால், அந்த கண்ணுக்குட்டிக்காகவே தான் அந்த பால் சுரக்குது. அந்த கண்ணுக்குட்டியை வந்து அந்த பசுக்கிட்டேருந்து பிரிச்சிடும்போது அந்த பசுக்கு வந்து நிறைய எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் வந்து வருது. அதோட உடம்புல நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னல் பெயின் வருது. இது தவிர பார்த்திங்கன்னா இந்த பால் இன்னும் நிறைய சுரக்கணும் அப்படின்றதுக்காக ரீகாம்பினன்ட் போவைன் க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இது தவிர இன்னும் நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மில்க் மெஷின்ஸ் வச்சு தான் வந்து பால் கறக்குறாங்க. தொடர்ந்து மில்க் மெஷின்ஸை பயன்படுத்துறதுனால அந்த பசுக்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் அது புண்ணாகி சீல் வடிய ஆரம்பிச்சிடும். இதை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பசுவுடைய இயற்கையான ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்றதே வந்து பாதிக்கும் கம்மியாக குறைஞ்சி போயிடுது. ஏன்னு சொன்னால் இங்கே இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனால் அளவுக்கு அதிகமான ரிப்பீட்டட் ப்ரெக்னென்சி, அளவுக்கு அதிகமாக அதுலேருந்து பாலை எக்ஸ்ப்ளாய்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு ஸ்டேஜ் ஆனவுடனே அந்த பசுவால் பால் சுரக்க முடியாதுன்ற ஸ்டேஜ் வரும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் கூட பால் சுரக்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த சிச்சுவேஷனில் அடிமாடுக்கு அதை அனுப்பிடுறாங்க, இறைச்சி ஆக்கிடுறாங்க. இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியை வந்து அந்த பசுவுடைய கண் முன்னாடியே வந்து வெட்டி கொண்டுடுறாங்க. எதுக்காக அப்படின்னா இறைச்சிக்காக, வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைச்சிக்காக இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெமெண்டஸ் எமோஷ்னல் பெயின் வந்து ஒவ்வொரு விலங்கும், ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விலங்கும் அனுபவிச்சிட்ருக்கு அப்படின்றது வந்து உண்மையான நிலை. ரீசெண்டாக நம்ம ஷோக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, வந்து குழந்தைகள் பற்றி வந்து பேசிட்டு இருந்தோம். அவங்களுக்கான என்ன டயட்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது பேசிட்டு இருக்கும்போது சார் அவர் என்ன சொன்னாருன்னா, நிறைய வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து குழந்தை வந்து இல்லை எனக்கு இன்னைக்கு டின்னர் வேணாம், இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்னா வந்து சரி அட்லீஸ்ட் இந்த பாலையாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஆனால் வெறும் பால் சாப்பிட்றதால வந்து எந்த ஒரு சத்துமே வந்து கிடையாது. பால் வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு ஃபுட்டாக மேபி வந்து கொடுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பால் சாப்பிட்டுட்டா ஓகே நீ வந்து பால் சாப்பிட்டு போய் தூங்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு தவறான கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த முகத்தை பார்த்தா பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பால் குடிக்கிறதே தப்பு. அந்த முகத்துக்கு வந்து ஒரு ரீசனபிளான ஒரு சொல்யூஷனே இல்லை. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பால் சம்மந்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வியூஸ்லாம் மாற்ற வேண்டியிருக்கு அப்படிங்கிறதும் புரியுது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லார் வீட்லையுமே பால் இருக்குது, பால் சார்ந்த பொருட்கள் இருக்குது, அண்ட் வந்து புழக்கத்திலேயே இருக்குது. அது ஒரு மார்க்கெட்டில் பெரிய பிஸ்னஸாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதையே வந்து யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா, தவிர்த்துருங்கன்னு சொல்லிட்டா எவ்வளோ கேள்விகள் வரும் உங்ககிட்ட. அந்த கேள்விகள்லாம் நிறைய எங்ககிட்டே வந்திருக்கு. அந்த கேள்விகள்லாம் வந்து யார்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷரண் அப்படிங்கிற அமைப்புல இருந்து டாக்டர் சரவணன் வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வீகனிசம் ஃபாலோ பண்றதால இயற்கைக்கு என்னென்ன நன்மைகள்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இயற்கைக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸ்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த வாயுக்கள், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய புவி வெப்பமயமாதல், இது வந்து ஒரு பெரிய ஒரு குளோபல் த்ரெட்டாக இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் நமக்கு நிறைய இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டுருக்கு, வானிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. இதுக்கு மெயினான காரணம் என்ன சொல்கிறாங்க அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸ்லேருந்து வரக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, அதுக்கப்புறமா வந்து மீத்தேன், இந்த மாதிரி உள்ள கேஸஸ் வந்து நிறைய ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸில் இருந்து தான் வருது. இறைச்சிக்காகவும் பால் பொருட்களுக்காகவும் இருக்கக்கூடிய பண்ணைகளில் இருந்து தான் இந்த கேஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வெளியேறுது. கிட்டத்தட்ட ஒரு 18% க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸில் இருந்து தான் வருது அப்படின்றத கணக்கிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாகனங்கள் வெளியேற்றக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸை விடவும் அதிகம் அப்படின்றது தான் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உண்மை. ஓகே, பட் ஆனால் வந்து ஒரு பீஃப் அப்படிங்கிற மீட்டை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து நிறைய பேருக்கு அது ஒரு உரிமை பிரச்சனையாக தெரியுது. அப்படிங்கிறது வந்து பிரச்சனையாக நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்துருக்கோம். பட் ஆனால் வந்து இப்போ பால் வந்து முற்றிலுமாக வந்து தவிர்த்துருங்கன்னு சொல்கிறப்போ அது மூலிமா நம்ம கிடைக்கக்கூடிய வந்து சத்துக்கள்லாம் கிடைக்காது. பட் இதுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. இந்த சந்தேகம் வந்து எல்லாரோட மனதிலையும் எழுதும். ஸோ அதுக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் வந்து நம்ம வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையாக வீட்டிலே வந்து தேங்காய் பால் பயன்படுத்தலாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் எளிமையாக செய்ய முடியும். இது வந்து நம்ம ஒரு பாக்கெட்டில் அடைச்சி ரெடிமேடு தான் வரணும் அப்படின்ற தேவையில்லை. ஒரு 10 பாதாம் பருப்பை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை மிக்சியில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்தால் நமக்கு பாதாம் பால் ரெடி.
ரொம்ப சத்து நிறைந்த ஒரு பால். அதை வந்து நம்ம அது கூட அதை இனிப்பு சேர்க்கறதுக்காக பேரிச்சம்பழம் சேர்க்கலாம். அது மாதிரி அதை வந்து ஒரு மில்க் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். இது மாதிரி சோயா பீன்ஸ், ஆர்கானிக் சோயா பீன்ஸை வாங்கி நீங்கள் வந்து அதையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து மிக்சியில் அரைச்சி அந்த பாலை எடுத்துக்கலாம். அதை காய்ச்சி நீங்கள் வந்து டீ காஃபிக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம் ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறமா அதுலேருந்து தயிர், மோர் எல்லாமே பண்ண முடியும். இது மாதிரி நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய இந்த டெய்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பணமும் ரொம்ப கம்மியாக தான் அதுக்கு செலவாகும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஓகே, ஆனால் பணம் கம்மியாக செலவாகும்னு சொல்கிறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் வந்து நல்ல தண்ணி வேணுமா இல்லை வந்து நார்மல் வாட்டர் வேணுமா அப்படின்னே கேட்குறாங்க. ஸோ நல்ல தண்ணி இல்லை நல்ல விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலே அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், இல்லை நம்ம கொஞ்சம் அது காஸ்ட்லியான விஷயம் தான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து பாலுக்கு வந்து இருக்கிற ஒரு டைரக்ட் ஆல்டர்னேட்டிவ், இமீடியட்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா வந்து ராகி, இன்னொன்று வந்து பசலைக்கீரை. இதில் வந்து பசலைக்கீரை கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்கானிக்கான ஒரு கீரையாக இருந்தால் தான் பிரயோஜனம். இல்லைனா நம்ம வந்து அகைன் ஒரு பூச்சி மருந்தை தான் வந்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்கானிக் அப்படின்னு போகும்போது வந்து நார்மலோட அது கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. அகைன் வந்து ராகி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி நம்ம வந்து ரொட்டீனில் ராகி சேர்த்துக்கிறதும் வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி தான். அண்ட் வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் வந்து எல்லாரோட கண்களுக்கு முன்னாடி வந்து தெரியுது சார். ஸோ வந்து ஆன் த ஹோல் வீகனிசம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நார்மலை விட வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து அஃபோர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வருது. ஸோ வந்து வீகனிசம் இஸ் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம், ஒரு அஃபோர்டபுள் ஒரு சர்க்கிள்குள்ளே மட்டுமே அது வந்து போய் மாட்டிக்குமான்றது தான் எங்களோட ஒரு கேள்வி. வீகனிசம் அப்படின்றது ஒரு சாதாரண மனிதனாலையும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறது தான். ஏன்னா அது ஒரு இயற்கையான வாழ்வு முறை, அது ஒரு எளிமையான வாழ்வு முறை. இப்போ வந்து நமக்கு பசலைக்கீரை, ராகி அது மட்டுமே தான் வந்து மில்க் ஆல்டர்னேட்டிவ், அதாவது கால்சியம் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பசுவை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு எங்கேருந்து கால்சியம் கிடைக்குது? அது வந்து நிறைய தாவரங்களை சாப்பிட்டு தான் அதுக்கு கால்சியம் கிடைக்குது. அதே மாதிரி பச்சை கீரைகள் நிறைய இருக்குது, விதவிதமான கீரைகள் இருக்குது. இந்த வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீன்ஸ் நம்ம நிறைய கீரைகள் நம்ம எடுத்துட்டோம்னாலே நமக்கு கால்சியம் கிடைக்கும். அது மாதிரி பயிறு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். எள் அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையான உணவு, ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவ்வளவு எளிமையான உணவு வந்து எள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எள்ளில் வந்து கிட்டத்தட்ட 1120 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இது வந்து பாலை விட 10 மடங்கு அதிகமாக இருக்குது கால்சியம் வந்து. இது மாதிரி நம்ம அந்த எள் சேர்த்துக்கலாம். இது தவிர பொதுவாக ஒரு கால்சியத்துக்காக ஒரு குறிப்பிட்ட உணவை மட்டுமே நாம் நம்பியிருக்காம ஒரு வெரைட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கீரைகள், பயிறு வகைகள், இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள், அதாவது எள் மாதிரி உள்ள எண்ணெய் வித்துக்கள், அதுக்கப்புறம் சில உலர்பழங்கள், இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு வெரைட்டி நம்ம டயட்டில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் கிடச்சிரும். இதில் ஆர்கானிக் அப்படின்னு வரும்போது ஆர்கானிக் இருந்தால் ரொம்ப நல்லது, நமக்கு நிறைய ஊட்டச்சத்து கிடைக்கும், ரொம்பவே நல்லது. ஆர்கானிக் இல்லாத பட்சத்தில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கீரைகளையோ இல்லை பயிறு வகைகளையோ சாப்பிட்டா கூட அது ஸ்டில் இந்த பால் பொருட்கள் சாப்பிட்றத விடவும் பெட்டர் தான். ஏன்னு சொன்னால் இதில் அவ்வளோ தூரம் ஹார்மோன்ஸோ ஏதோ இல்லை, வேறு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளோ இல்லை. நிச்சயமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குது, ஆனால் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை விடவும் ரொம்ப அதிகமான பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது இந்த பால் பொருட்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தவிர இப்போ கீரைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து வளர்க்க முடியும். இடம் இல்லை அப்படின்னு நம்ம இப்போ யாரும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த டெரஸ் கார்டனிங், மாடி தோட்டம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு மண் தொட்டி இருந்ததுன்னா நமக்கு தேவையான ஏதாவது ஒரு கீரையாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து வளர்க்க முடியும். ஒரு கீரையை வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம வந்து டெய்லி ஒரு க்ரீன் ஸ்மூதி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். 2 வாழைப்பழம், ஒரு கையளவு அந்த பச்சை கீரை, இதை வந்து மிக்சியில் போடுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி விடுங்க, அதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், அதை சாப்பிட்டு பாருங்கள். அதான் பெஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க். உங்களுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும், தேவையான நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். இது மாதிரி ஒரு கையளவு பச்சைக்கீரை டெய்லி நமக்கு வீட்டில் வளர வச்சு சாப்பிட முடியும்னாலே அதுவே பெரிய விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலே செய்ய முடியும். அது தவிர இப்போது இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்மையிலே வந்து அவங்களுடைய அந்த செலவுகள் எல்லாமே கம்மியாயிட்டு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பால் பொருட்கள் வாங்கும்போது அதோட டெரிவேட்டிவ்ஸே அவங்க நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாமே அவங்க நிறுத்திடுறாங்க. ரொம்ப எளிமையாக அவங்க வந்து வீட்டிலே இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து
பாதாம் பாலாக இருக்கட்டும், இல்லை தேங்காய் பாலாக இருக்கட்டும், சோயா பாலாக இருக்கட்டும், அது வீட்டிலே பண்ணிடுறாங்க. அப்போ அதோட செலவு வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. இது போக இதுக்கு எல்லாத்துக்கு மேலே இன்னொரு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம உணவை நம்மளே பண்ணுறோம், நம்மளே தயாரிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். அப்புறம் இந்த உணவெல்லாம் செய்கிறதே வந்து இன்னொரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகுது. என் ரெசிபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை பணக்காரனுக்கு பால் பாக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களுக்கு வந்து சில குரூப் ஆஃப் மக்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்மா இருக்குது. அதையும் உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக மனிதர்கள் பார்த்திங்கனாலே தங்களுக்கு எதுவும் வந்து யூஸ் ஆகலை அப்படின்னா வந்து டோட்டலாக அது இருக்கவே கூடாது, டெமாலிஷ் பண்ணணும், இடத்துக்கு வந்து சும்மா அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு டெண்டன்சி உள்ளவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கு தானே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து யூஸ் இல்லை அப்படின்னா வந்து அது வேறு விதமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் வந்து மக்கள் மத்தியில் மனிதன் மூளையிலே இருக்கிற ஒரு விஷயம், பதிஞ்ச ஒரு விஷயம்னே வந்து சொல்லலாம். இதை நாமளும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சார். எதுக்காக இந்த ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம டெய்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து டோட்டலாக மாறிட்டோம் அப்படின்னா மாடுகளுடைய தேவை வந்து மனிதனுக்கு வந்து இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு அடிமாட்டு இதுக்கு வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். அதிகமாக வந்து அதோட இறைச்சிக்காக வந்து அதை துன்புறுத்த ஆரம்பிச்சிடறாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது என்னவோ வந்து மாடுகள் தானே அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா? இப்போவே வந்து மாடுகள் வந்து பாதிப்பு அடைஞ்சிட்ருக்கு. எதனால் அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய மில்க் கன்சம்ஷன் இருக்கிறதுனால தான். பாலுக்காக தான் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக நிறைய கேட்டில் வந்து அவங்க ப்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை வந்து இறைச்சிக்காகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ பாலுடைய தேவை வந்து குறையும் போது நிறைய பேர் வந்து இந்த வீகன் லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணும்போது பால் மட்டும் இல்லை, அதோட பை ப்ராடக்ட்ஸும் இறைச்சி இதோட எல்லா தேவையுமே வந்து குறைய போகுது. இப்போது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, when the ஈட்டிங் ஸ்டாப்ஸ் த கில்லிங் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நாம் பால் பொருட்களையும் இறைச்சியும் சாப்பிட்றத நம்ம குறைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய தேவை குறைஞ்சிருது. அப்போ வந்து இந்த ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இந்த தேவையில்லாமல் உற்பத்தி பண்ணக்கூடிய, ஆர்டிஃபிஷியலாக உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அவங்க நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா மக்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து செய்வாங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன தேவைப்படும், வீகன் லைஃப் ஸ்டைலை நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய காய்கறிகள் தேவைப்படும், நிறைய தானியங்கள் தேவைப்படும். இப்போ எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங், வீகானிக் ஃபார்மிங் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ வந்து எல்லாரும் வீகன் ஆகிறதுன்றது ஒரு நாளில் நடக்க போகிறதில்ல. அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. நிச்சயமாக வீகனாக நிறைய பேர் ஆகிறதுனால விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் வந்து குறைய தான் செய்யுமே ஒழிய அது வந்து நிச்சயமாக கூடாது. இன்றைக்கி வந்து டெய்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் மந்த் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப புதுசாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. பட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேச வேண்டியதை பேசினதால தான் நிறைய விஷயங்கள் தெரியாத பாயிண்ட்ஸ்லாம் வெளில வந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் வந்து யாருக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோ, கவுஸ்க்குலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது மூலியமாக பேசுகிறப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே தெரியாத நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வெளில வந்து தான் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? எப்பயுமே வந்து ஒரே விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, வேறு சில விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து சொன்னதுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஓகே, மணிமாறன் வந்து காளைகள் பற்றி வந்து சொன்னார். இன்னைக்கு நம்ம வந்து வீகனிசம் பற்றி வந்து நம்மளுடைய கெஸ்ட் கூட நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து சொன்னார் இல்லையா? ஆனால் வந்து பார்க்குற நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், ஓகே வீகனிசம் அப்படின்னா வந்து நிறைய ரெசிபிஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் போகுமே, இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கிறோம். யோசிச்சு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு கூட இருக்கலாம். சீக்கிரமா இது கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷன் தான் இருந்தாலும் அதுக்கான ஒரு சொல்யூஷனோட தான் நான் வந்திருக்கேன். இது ஒரு வெப்சைட் vegweb.com ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். vegweb.com. ஓகே, வெஜ் வெப் ஈஸியாக தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான வெப்சைட் தான். ஆனா வந்து பேர் தான் சிம்பிள். இது ஒரு கிராண்ட் வெப்சைட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், ஓகே பால் சார்ந்த பொருட்களை நம்ம தவிர்த்துட்டா நிறைய ரெசிபிஸ் அடி வாங்குமே, அதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரெசிபி மட்டும் தானே இருக்கும், திருப்பி அதே சமைச்சாலும் போர் அடிக்குமே வந்து யோசிக்கலாம். ஆனா இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து more than 15,000 ரெசிபிஸ் வந்து இருக்கு. ஃபுல்லா வந்து வீகன் அப்படிங்கிற அந்த ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தான். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஆசையா புது ரெசிபி எல்லாம் செய்யறேன், மண்டே டு ஃப்ரைடே ஒரு நாள் ஒரு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிசப்பாயிண்ட் பண்றாங்க. பட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்து வீகன் ரெசிபிஸே நிறைய இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. ஈஸியா ட்ரை பண்ணலாமா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு சின்ன கருத்து. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வீகனிசம் பத்தி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து லைட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே வீகனிசம்னா நம்ம சாப்பிட்ற பொருட்கள்ல வந்து அனிமல் ப்ராடக்ட் எல்லாம் வந்து தவிர்க்கிறது அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து வீகனிசம் அப்படின்னா வந்து சாப்பிட்ற பொருள் மட்டும் இல்ல, முற்றிலுமாவே வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸை வந்து தவிர்க்கிறது தான் வந்து ஒரு பியூரான ஒரு வீகனிசம் அப்படின்னு சொல்றாங்க.
லைஃப் ஸ்டைல்லே கொண்டு வரணும், ஃபுட் ஹேபிட்ஸ்ல மட்டும் இல்லைன்னு சொல்ல வரீங்க நீங்க. ஆமா, உங்களோட க்ளோதிங்ல இருந்து ஆக்சசரிஸ்ல இருந்து நீங்க யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து எதுவுமே வந்து அனிமல் பேஸ்டா வந்து இருக்க கூடாது. ஓகே, ரொம்ப கஷ்டம். நல்ல விஷயம்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். பட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சாதான் வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து செய்ய முடியுமா முடியாதுன்னு நம்மளுக்கே தெரியும். பட் vegweb.com அப்படிங்கிற வெப்சைட் பத்தி சொல்லியிருக்கீங்க. அப்படி வந்து எனக்கு டைம் இருந்தால் இன்னொரு நல்ல வெப்சைட் இருக்கு, www.varun.com அப்படின்னு. அந்த varun.comல நீங்க என்ன பண்றீங்கன்னா போயிட்டு இந்த பையன் பண்ற எல்லா தப்பையும் வந்து நீங்க சுட்டி காட்டுறீங்க. அப்பெல்லாம் இன்னும் வெப்சைட் ஆரம்பிக்கல, மறந்துருங்க. பட் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேல அடிக்க போய் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் அனுப்பலாம். டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் டெய்லி வந்து உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபார்மேட்டடாக அந்த ஷோவில் வந்து நாங்கள் நடத்திருந்தாலும் பட் டெய்லி புது புது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் எப்படி இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்னும் எப்படி மெருகேற்றலாம் அப்படிங்கிறது உங்கள் ஒப்பீனியன்ஸ் மூலமாக feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேல அடிக்க அனுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்க்ரீன்ல தெரியிற அட்ரஸ்க்கு தபால் மூலமாகவும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருமே மனசு கஷ்டப்படுறீங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு தெரியுது. பட் டோன்ட் வரி, நாளைக்கு திருப்பி உங்களை வந்து தொலை பண்ணுறதுக்காக புது இன்ஃபர்மேஷன்ஸோட வந்துடும் புதிய FM ஸ்டேஷனில். இது பெரியவை என்று வித் சௌமியா அண்ட் வருண்.